வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல். 2026-27 Q1க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் பார்த்துடலாம். இதில் நம்ம இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். நம்ம இங்கே என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க எமர்ஜிங் மார்க்கெட் ஃபார் எல்வி ட்ரோவ் எல்வி அது நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அதே மாதிரி யூரோப்பியனில் ஓஇஎம் லான்ச்சஸ் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா க்ரோத்துக்கான சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இவங்க பார்க்குறாங்க. தென் சிவியோட மார்க்கெட் நல்லா இப்போ தான் புதுசாக டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய சிவி கமர்ஷியல் வெஹிக்கிளோட இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக இருக்குது, அதுவும் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. தென் காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கமாடிட்டி காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட காப்பர் காஸ்ட் பார்த்தோம்னா 16% அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ப்ரைஸ் எல்லாத்தையுமே கூட்டும். அதனால் கன்சியூமர்கிட்ட டிசிஷன் கொஞ்சம் அவங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் ஜியோபாலிட்டிக் டென்ஷனில் மிடில் ஈஸ்டோட வார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரூட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எக்கானமி ப்ரைஸையும் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஏன்னா கார்லாம் வாங்கும்போது வட்டி விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது கிடைக்கும், மார்க்கெட் கிடைக்கும். இப்போ இவங்களுடைய இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவுட் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆட்டோமோட்டிவ்ஸில் ஆல் டைம் ஹை அவங்க கொடுத்துருக்குறாங்க, பிஸ்னஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7.5x இயர் ஆன் இயர் ரெவென்யூ க்ரோத் ஆகிருக்கு. ஏரோஸ்பேஸ் 40% ரெவென்யூ க்ரோத் ஆகிருக்கு. எம்என்டிஏ அண்டு ஜேவியில் பார்க்கும்போது இவங்களுக்கு நெக்ஸான் யுட்டுகா ஃபார் ஆட்டோமேட்டிவ் கேப்பபிலிட்டி எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜேவியில் ஹெல்மன் ஜேவி 4PL லாஜிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட இதில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஸ்னஸ் இவங்க $96 96 பில்லியனுக்கு உண்டான பிஸ்னஸ் இவங்க ஸ்ட்ராங்காக புக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேபெக்ஸோடைய ஸ்பெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5,911 கோடி ரூபா அது இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 2026க்கு. இது 49% எபிடாவில் இருக்கக்கூடிய 49%, எபிடாவுக்கு 49%. இதில் என்னென்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 நியூ க்ரீன்ஃபீல்டு அனௌன்ஸ்டு அது முக்கியமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. லெவரேஜ் ரேஷியோ 0.86 அப்படின்னு சொல்லியிருக்கு, டவுன் ஃப்ரம் 0.9x 9xலேருந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ஜியோபாலிட்டிக் டென்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதில் காப்பர் அண்ட் அலுமினியம் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் 38%, Q2Q 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஃப்ளக்சுவேஷன் டெஃபினட்டாக இவங்கள மாதிரியான ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். அதுக்கப்புறம் வேர்ல்டு கண்டெய்னர் இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 20% அவங்களுக்கு க்ரைசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. எதுனாக்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது க்ரைசிஸ்னால. தென் பாலிமர் ப்ரைஸஸ் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 79% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸ்னால, எம்இ க்ரைசிஸ்னால் மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸ்னால இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இன்ஃப்ளேஷன் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இங்கே யூரோப்பியன் யூனியன் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது யூரோப்பியன் யூனியன், அந்த லைட்டாக இருக்கக்கூடிய இந்த இது சைனா, கீழே படுத்து கிடக்கிறது சைனா தான் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸ்க்கு பிறகு. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியன்லேயும் யூஎஸ்ஏலேயும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. 2.6 2.1 ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்தியாவில் பார்த்தோம்னா 5லேருந்து அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு எகைன் திருப்பி கீழே இப்போ 3.1 நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே இந்தியா தான் கூட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் இப்போ 5.3, அமெரிக்காவில் 3.8, அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ஸில் 3, இவங்க சைனாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2.2 இருக்குது. இப்போ இது நமக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தான் புது கார் வாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இவங்களுடைய
இண்டஸ்ட்ரி, அது கார் இண்டஸ்ட்ரியோட ட்ரஜெக்டரி வந்து நல்லா க்ரோத்து சைடு செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா பார்த்தோம்னா குளோபல் லெவலில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அது வந்து பார்த்தோம்னா 5.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைட் வெஹிக்கிள்ஸ் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூரோப்பில் வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து 2.5% அது வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்த் அமெரிக்காவில் குறைஞ்சு போயிருக்கு. நார்த் அமெரிக்காவில் ஓவராலாக வெஹிக்கிள் சேல்ஸே வந்து ஓவராலாகவே குறைஞ்சி போயிருக்கு. இந்தியாவில் வந்து லைட் வெஹிக்கிள்ஸ் வந்து 8.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 11.9%. சைனாவில் வந்து 4% வந்து லைட் வெஹிக்கிள்ஸும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து குளோபல் டிரைவர்ஸ். இவங்களுக்கு மதர்சன் ஏன்னா இவங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரியான அந்த இதுதான் கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்விரான்மெண்ட் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் நம்ம ஒன்றுனா பார்த்துட்டே வருவோம். இப்போ நம்ம வந்து இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது கீழே படுத்து கிடந்து கன்சாலிடேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். மேலேயோ கீழேயோ அது எகைன் திருப்பி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ வந்து மேலே ஒரு வெடிப்பு கொடுத்துருக்குறான். அது வந்து எந்த அளவுக்கு சஸ்டெயினபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிஸ்னஸோட என்விரான்மெண்ட்டும் ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுனால ஒருவேளை சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்லேயும் இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுக்குற பட்சத்தில் இது கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இதுதான் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல். எந்த சைடு வேணாலும் அவங்க வந்து எடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சஸ்டெயினபிலிட்டி இருந்தால் சரி. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னாக்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், வேல்யூவேஷன், மிட் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 140 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 137 அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிது ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூவேஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ 19.3%ஆகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிக்கு அண்டர் வேல்யூ 63%ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ அண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் அனாலிசிஸ்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான் இங்கே அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க, வேல்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு வந்திருக்கு. பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிருக்கு. பெக்டிடிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு இண்டிகேட் ஆகுது. அப்போ இது வந்து ஒன்று ப்ரைஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷனில் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸஸில் அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸஸில் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் 60 to 70% அது மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி பேலன்ஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. போன வருஷம் 45% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறான். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.73ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுக்கிறோம். ஏன்னா வாங்கி போட்டு வச்சுட்டு திடீர்னு மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க, ஓவர் நைட்டில் கீழே இறங்கிடுவாங்க. திருப்பி எப்போ மேலே ஏறுவான்னு நமக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க கவர் பண்ணுறதுனால இது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் மெட்டல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது 2027க்கு அதாவது 26-27க்கு அவங்களுடைய இபிஎஸ் வந்து 39% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டாக நெட் ப்ராஃபிட் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 0.1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.6லேருந்து 3.7ன்னு சொல்லிட்டு ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ குவார்ட்டர்லியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். குவார்ட்டர்லி ரெவென்யூ இந்த வருஷத்துக்கு இயர் ஆன் இயர் 16.8%. இந்த குவார்ட்டருக்கு வந்து இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 42.5% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q to Q நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 46%. அதே மாதிரி தான் இதுவும் வந்து இபிஎஸும் 46%. அதனால் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இந்த 3 குவார்ட்டரில் கடந்த 2 குவார்ட்டராக
இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கிறான்னு பார்த்தோம்னா 5.9 இருந்திருக்கிறான். எப்போ? டிசம்பர் 2024. அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கரைஞ்சு செப்டம்பர் 2025 3.1 வச்சுட்டு டிசம்பர் 2025 3.2 0.1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான். இந்த குவார்ட்டருக்கு 0.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இங்கே பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ எங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்னாக்க எம்எஃப் வந்து கிட்டத்தட்ட 0.7 குறைச்சி 16.5ன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.2 இன்க்ரீஸ் பண்ணி 3.6ன்னு அவங்க வந்து ஹோல்டிங் பார்க்குறாங்க. எஃப்ஐஎஸோடைய ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 0.6 இன்க்ரீஸ் பண்ணி 12.4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேர் ப்ரைஸ் கான்செப்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் வந்து 54.82 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் 136, ரேஷியோ வந்து 2.5 இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த 2.5ங்கிறதே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குன்னு நம்ம வரும்போது நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் 1.07ன்னு வருது. எக்ஸிட் ஆக போகிறது 0.5. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 0.5க்கு மேலே கூட இருக்குது. நம்ம பல தடவை பல உதாரணங்களில் பார்த்துருக்குறோம். இதை மாதிரி எக்ஸிட் ஆக போகிறது நெகட்டிவாக இருந்தாலும் ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் இவன் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் காமிச்சாலும் அது ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து இப்போ மூவ்மெண்ட் ஆனதெல்லாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி மூவ்மெண்ட் ஆனதெல்லாம் போன குவார்ட்டர்லேயே இதை மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நமக்கு பார்க்கும்போது இது வந்து இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வந்திருக்கு. அடுத்த குவார்ட்டருக்கும் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் அது Q2லையும் பார்த்தோம்னா 0.8 வருது. அப்போ அவன் 1.5க்கு மேலே அவங்களாம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்தராக மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நோட்டீஸ் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம், அடுத்த ஆவரேஜ் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன இன்டர்பிரேஷன்ஸ்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது இப்போ வந்து நடந்து முடிஞ்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவான்னா அது சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சூழல்லாம் நம்ம கணக்கில் வச்சு நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கான மூமெண்டம் பார்க்குறோம். ப்ரைஸ்க்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். Q1 பிரேக் பாயிண்ட் 110. ஸோ இப்போ அதை உடச்சது மேலே தான் இருக்கிறான். R1 113லேருந்து 115, R2 131லேருந்து 141, R3 145லேருந்து 147. ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு இந்த குவார்ட்டர்லியில் இருக்குது. சப்போஸ் இவன் கரெக்ஷன் லீட் எடுத்து பிரேக் பாயிண்டான 110 கீழே உடச்சி ஒரு ஃபாலிங் ட்ரெண்டு க்ரியேட் ஆனிச்சுன்னா S1 84லேருந்து 100, S2 78லேருந்து 80, S3 52லேருந்து 62. சரி, இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா 102 வரைக்கும் வந்துட்டு அப்படியே லேசாக அப்படியே மேலே ஏறினவே டக்குன்னு பிரேக் பாயிண்ட்டை உடச்சி அவன் வாட்டு ஏப்ரல்லேருந்து மேக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா R2 வரைக்கும் வந்துட்டான். R2ன்னா 138 வரைக்கும் வந்திருக்கிறான். R2வோட ரேஞ்சு 131லேருந்து 141. ஸோ இப்போ இவன் இந்த லெவலுக்கு வந்துட்டான். ஃபர்தராக இவன் இந்த இடத்துக்குள்ளே சைட்வேஸ்க்குள்ளேயோ இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்ட் எடுக்க போகிறானான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனாக்க R3 145லேருந்து 147 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த R3 பிரேக் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் தான் பார்க்கணும். ஆனுவலைஸ்டு அனாலிசிஸில் வந்து ஆனுவலைஸ்டாக இருக்கக்கூடிய R1 138 to 157. இது பார்த்தோம்னா குவார்ட்டர்லியில் வந்து R1, R2, R3 இது மூணுமே இந்த இடத்துல R1லே கவர் ஆகிடுது. R2, R3 கவர் ஆகிடுது. அதுக்கு மேலே இவன் வந்து 153க்கு மேலே போனான்னா 160லேருந்து 164ங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து இந்த குவார்ட்டருக்கான ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. 147 போனான்னா 153, அதை உடச்சி போனான்னா 160 அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.